ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெப்ஆர்டிசி. வெப்ஆர்டிசி அண்ட் பியர் டு பியர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெப்ஆர்டிசி அப்படின்னு என்னன்னா, லைக் எப்போவுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வி நீட் சம் சர்வர், ரைட்? ஸோ அந்த சர்வர் இல்லாமல் நம்மளால எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் லைக் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு ஒரு கான்செப்ட். ஸோ அது என்ன எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் டோரண்ட்டில் வந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கோம். படம் டவுன்லோட் பண்ணுவோம், கேம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ டோரண்ட் மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டோரண்ட் எல்லாமே பியர் டு பியர் கனெக்ஷனில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பியர் டு பியர் அப்படின்னா என்னது? இட் இஸ் லைக் ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு டைரெக்டாக ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வித்தவுட் எனி சர்வர். ஸோ சர்வருக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து என்ன தேவை? லைக் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அந்த இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த டேட்டா இங்கேருந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து திருப்பி இன்னொரு ஒரு டிவைஸ் போகிறதுக்குள்ளே லேட் ஆகும். ஸோ அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது டிலே நிறைய நடக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பியர் டு பியர் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு டிவைஸ்க்கு ரெண்டு டிவைஸும் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி. ஸோ தட் இஸ் கால்ட் பியர் டு பியர் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் வாய்ஸ் சேட், இந்த மாதிரியான விஷயங்கள். லைக் நீங்கள் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனாக எடுத்துக்கங்க, ஸ்கைப்பு, கூகுள் ஹேங் அவுட்டு, அப்புறம் ஜூம், வாட்ஸ்அப் கால், மெசஞ்சர் கால், எந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க எல்லாருமே அந்த 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 மொபைல் அப்ளிகேஷனுக்கோ இல்லை வெப் அப்ளிகேஷன் பின்னாடி இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் வெப்ஆர்டிசி அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இந்த வெப்ஆர்டிசி அப்படிங்கிறது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் இந்த கான்செப்ட் வந்து ப்ரௌசரில் எந்த விதமான பிளக்கினுமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். லைக் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, எந்த ஒரு லைப்ரரியும் ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. எல்லா ப்ரௌசர்லையுமே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகே? ஸோ இதனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். நிறைய இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக ஓவர்வியூ ஒன்று சொல்கிறேன். அந்த ஓவர்வியூ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சர்வர் இருக்கும். ஓகே? இங்கே வந்து வி ஹாவ் அ சர்வர், ரைட்? அண்ட் இங்கே இந்த இடத்துல வி ஹாவ் அ கிளைண்ட். ஓகே? ஸோ லைக் இமேஜின் தட் வி ஹாவ் அ பர்சன் ஏ. ஓகேவா? இந்த இடத்துல வி ஹாவ் அனதர் பர்சன் ஹூ இஸ் கால்ட் பி. ஓகே? ஸோ பி இருக்கான். இப்போது இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறது? இப்போது இந்த ப்ரௌசர்லேருந்து டைரெக்டாக டேட்டா இந்த ப்ரௌசருக்கு போகும். அப்போ தான் ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் இப்போது லைக் நீங்கள் ஹேங் அவுட்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுலாம் பேசும்போது உடனே உங்களுக்கு ரிப்ளை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசர் டேரெக்டாக போகுது. இதுவே இப்போ யூடியூப்பில் நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனால் நான் இப்போ ஹலோன்னு சொல்கிறேன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஹலோன்னு கேட்கும். ஒய்? பிகாஸ் இந்த டேட்டா இங்கேருந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து உங்களுடைய சிஸ்டமுக்கு வருது. ஓகே? ஸோ அதனால தான் இந்த விஷயம் வந்து டிலே ஆகுது. இதுவே பியர் டு பியர் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா, நான் இது வந்து ஏ டு பி டைரெக்டாக உங்களுடைய சிஸ்டமுக்கே நான் வந்து இதை இந்த டேட்டா உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த ஏ அப்படிங்கிற இந்த ப்ரௌசருக்கு இந்த பி அப்படிங்கிற இந்த ப்ரௌசர் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் சர்வர் வேணும். ஸோ ஒரு இனிஷியலாக அந்த கம்யூனிகேஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சர்வர் வேணுமே தவிர, ஒன்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்லை. வி டோன்ட் வாண்ட் எனி லைக் சர்வர். ஓகேவா? ஸோ அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ என்ன பண்ணும்? ஏ வில் ரெக்வஸ்ட் டு சர்வர், ஐ வாண்ட் டு கனெக்ட் பி அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இந்த ஏ என்ன பண்ணும்? நான் வந்து பியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சர்வர்கிட்ட கேட்கும். சர்வர் என்ன பண்ணுன்னா, பி கிட்ட போய் இந்த மாதிரி ஏ அப்படின்ற ஒருத்தர் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுன்றாரு, ஓகேவா அப்படின்னு கேட்கும். எஸ், ஓகே அப்படின்னா இட் வில் கிவ் த யூனிக் ஐடி. ஓகே? இந்த யூனிக் ஐடிலாம் என்னன்றது அப்புறம் பேசுவோம். ஓகேவா? இட் வில் கிவ் சம் ஐடி. அந்த ஐடியை எடுத்துகிட்டு வந்து சர்வர் என்ன பண்ணணும்னா இது ஏ கிட்ட கொடுத்துரும். இந்த ஏ அதை உள்ளே வச்சுட்டு, ஓகேவா, அண்ட் இட் வில் ஏ இன்ஷியல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த எல்லா கனெக்ஷனும் என்ன பண்ணும்? டைரக்டாக பிகே சென்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வெப்ஆர்டிசி கான்செப்ட். ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? என்னோட ஐடி இதுதான்,
ஓகே, ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு கனெக்ட் பி அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, இந்த பி அப்படின்றவர் உன்னை கனெக்ட் பண்ணணும்னு, இந்த ஏ அப்படின்றவர் உன்னை கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ இதுதான் அவரோட ஐடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பி என்ன பண்ணும், அவரோட ஐடியை வச்சு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு தன்னோட ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இந்த ஐடி இங்க வந்து உட்காந்துரும். ஸோ தட் இந்த ஒரு இனிஷியல் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க வந்து நம்மளுக்கு அந்த சர்வர் தேவையே தவிர, ஒன்ஸ் இந்த 2 பேரோட ஐடியும் ஷேர் ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைக் யாருமே நம்மளுக்கு தேவையில்லை. டைரக்டா ஒரு ப்ரௌசர்ல இருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு நாம சென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஹேங் அவுட் இல்லாட்டி அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, லைக் ஜூம், ஸ்கைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைக் யாராவது நீங்க ஒரு மீட்டிங்கை ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஒரு கேட்கும், இந்த மாதிரி ஒரு யூசர் உள்ள வராரு, டு யூ வாண்ட் டு அக்செப்ட்னு கேட்கும். அந்த அக்செப்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, someone is trying to connect, அவரோட ஐடி இருக்கு, உங்களோட ஐடியை நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து என்ன ஆகும், அந்த இடத்துக்கு ஷேர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஷேர் ஆகும். ஓகே, அது ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் வெப்ஆர்டிசி. இதுக்குள்ள நிறைய இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு, அண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்லாம் இருக்குது, எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் திஸ் இஸ் கால்ட் திஸ் லைக் இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட் ஆஃப் வெப்ஆர்டிசி. ஓகே, ஒன்ஸ் இந்த இடத்துல அந்த கனெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து பியர் டு பியர். பியர் டு பியர் மீன்ஸ் வாட், ஒரு ப்ரௌசர்ல இருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு டைரக்டா டேட்டாவை சென்ட் பண்றது தான் பியர் டு பியர். ஓகே, தட் இஸ் கால்ட் பியர் டு பியர், ரைட்? யா, ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் so far? So let's see some small demo. So நான் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ், எனி டெஸ்க், எக்ஸாக்ட்லி எனி டெஸ்க்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆகும். கரெக்ட், எனி டெஸ்க். அதுக்கப்புறம் லைக் ஷேர் இட், எனி டெஸ்க்னா டீம் வியூவர் மாதிரி, இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் வந்து எனி டெஸ்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பியர் டு பியர் கனெக்ஷனில் நடக்கிற அப்ளிகேஷன். ஷேர் இட்டில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. லைக் ஒரு அன்றைக்குமா அந்த அப்ளிகேஷனை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஷேர் இட்டை வந்து யூ கேன் யூஸ் இட் அஸ் அ பியர் டு பியர் கனெக்ஷன். முக்கியமாக இது ரொம்ப காலமாக நம்ம வந்து டோரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோரண்ட்டில் வந்து எப்படி பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், அது வந்து சர்வரே கிடையாது. அந்த டோரண்ட்ன்றது ஒரு ஃபைல். அந்த ஃபைலில் வந்து யார் யார்கிட்ட எங்கெங்கே கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கனெக்ஷன் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்களோட சிஸ்டம்லேருந்தே இது வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோரண்ட் ஃபைல் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஒரு டோரண்ட் ஃபைலில் சீடர்ஸ் அண்ட் லீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அந்த சீடர்ஸ் அண்ட் லீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் உங்களோட சிஸ்டம் ஆனில் இருக்கணும். உங்கள் சிஸ்டம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் அங்கே டவுன்லோட் ஆகாது. ஓகே, தட் இஸ் கால்டு டோரண்ட் கான்செப்ட்.
ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், லைக் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டிஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக எல்லாமே ஓகேன்னா சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். லெட்ஸ் கண்டினியூ தி செஷன். யா ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெப்ஆர்டிசி கான்செப்டை வந்து நம்ம நோட்.js-ல நோட்.js ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து we need something called packages. Okay, so packages like we need something called npm package. It is called SimplePeer. Okay, there is something called SimplePeer. The SimplePeer அப்படிங்கிற இந்த ஒரு பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, take the SimplePeer அப்படின்னா லைக் நோட்.js யூஸ் பண்ணி நோட்.js அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா வெப்ஆர்டிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சின்ன பேக்கேஜ் இது. லைக் இந்த பேக்கேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து சிக்னல்ஸ் அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லைக் we need something called சிக்னலிங். ஸோ இந்த சிக்னலிங் என்ன பண்ணோம்னா, இந்த வெப்ஆர்டிசி கான்செப்ட் மூலிமா we can achieve that thing. ஸோ இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு we can have something called npm install. ஸோ npm அப்படிங்கிறது வந்து node.js நோடோட பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட் செக் வெதர் நோட்.js இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ நோட் -version அப்படின்னு போட்டிங்கன்னா நோட்.js வெர்ஷன் வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் திஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ நோட் -version அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நோடோட வெர்ஷன் வரும். அண்ட் அதுக்கப்புறம் npm-ஓட வெர்ஷன் npm -version அப்படின்னு போட்டிங்கன்னா npm-ஓட வெர்ஷன் வரும். அண்ட் கிட்டோட வெர்ஷன் போட்டிங்கன்னா கிட்டோட வெர்ஷன் வரும். ஸோ நோட் npm git இந்த மூணுமே கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு we need to create a package. ஓகே, இந்த நம்மளோட லோக்கல் டைரக்டரியில் npm init அப்படின்னு ஒரு பேக்கேஜ் அந்த ஒரு நம்மளோட எம்டி ஃபோல்டரில் ஒரு நோட் பேக்கேஜை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஸோ init அப்படின்னா இனிஷியேஷன். ஸோ லைக் வாட் ஐ கேன் டூ இஸ் லைக் SimplePeer R&D அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே, and it's asking for version and எல்லாத்துக்கும் நான் வந்து ஓகே கொடுத்துட்டு if I say yes I will be getting a
getting something called package.json. ஓகேவா? ஸோ இந்த package.json நம்ம அப்ளிகேஷன் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் we are going to use something called webpack. ஏன் webpack யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் பியர் அப்படிங்கிற இந்த ஒரு பேக்கேஜ் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ப்ரௌசரில் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ jQuery மாதிரியோ இல்லாட்டி வேற ஒரு அப்ளிகேஷன் மாதிரியோ உங்களால் ஒரு ஹெட்டர் ஃபைலில் இதை லோட் பண்ண முடியாது. ஸோ வாட் we are going to do is we are going to use webpack. So what is webpack? What is webpack? அப்படின்னா webpack is nothing but it will bundle your assets and show it as a one full concept. For example, உங்ககிட்ட நிறைய JS ஃபைல் இருக்கு, நிறைய இமேஜ் இருக்கு, நிறைய JPEG இருக்கு, அந்த வந்து நிறைய இடத்துல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, so what this will do is this will compile into one package and give it to you as a working file. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ வெப்பேக் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெப்பேக்கை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். நான் இதை அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் லைக் லெட்ஸ் கிரியேட் அன் எம்டி ஃபோல்டர் அண்ட் புட் npm init. ஸோ இப்போ அதான் போட்டோம் நம்ம. அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டில் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் வேண்டாம். அண்ட் there is something called we need to install npm install webpack CLI-G. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா npm install it's not a file organizer. webpackன்றது ஃபைல் ஆர்கனைசர் கிடையாது. it's a file like packaging. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்க, அது நிறைய ஃபைல் இருக்கு. ஆனா ஃபைனலா எனக்கு இவ்வளோ பெருசாக வரக்கூடாது. எனக்கு ஃபைனலாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதை ஒரு பேக் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டாக வெளில வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெப்பேக் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரொம்ப ஓவர்வியூவாக சொல்கிறேன். உள்ள இன்னும் டெப்த் சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து டேரெக்டாக எடுத்துமே ப்ரௌசரில் லோட் பண்ண முடியாது. ஏன் லோட் பண்ண முடியாதுன்னா, அது வந்து ஃபைல் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கமெண்ட் எழுதிருப்பீங்க, நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னது, ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு மினிஃபிகேஷன். வாட் இஸ் மீன் பை JS மினிஃபிகேஷன்? லைக் மினிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய எழுதிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலாக, ஒரு சின்ன ஃபைலாக அதோட சைஸை கம்மி பண்ணி வெளில கொடுக்குது. ஸோ தட் அதை வெப்பில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக லோட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வி யூஸ் மினிஃபிகேஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை மினிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவோம், CSஸை மினிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைக் JS ஃபைல் இருக்கும், ஹேண்டில் பார் JSன்னு இருக்கும், SAS இருக்கும். SAS-ஐ வந்து CSஸாக மாற்றுவீங்க சில நேரங்களில். அப்புறம் டைப் ஸ்கிரிப்டை வந்து சில நேரங்களில் JS-ஆக மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றி கடைசியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, வெப்பேக். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ இந்த வெப்பேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஸோ இந்த வெப்பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we need to create a file called webpack.config.js. இந்த பேரில் ஒரு ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட ஃபோல்டரில் webpack.config.js அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபைல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெப்பேக்கை இனிஷியேட் பண்ணுறதுக்கான விஷயம். நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள் பியர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ Node.js பேக்கேஜ். அதை வந்து லைக் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக உங்களால் ரெக்வயர் போட முடியாது. அதை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஓகே, கம்பைல் பண்ணி we need to load it on the top. ஓகேவா? ரைட். ஸோ path equal to require. ஸோ path அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த path அப்படிங்கிறது என்னன்னா Node.js உடைய ஒரு லைப்ரரி. ஸோ இந்த வெப்பேக் என்ன பண்ணணும்னா, நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் கம்பைல் ஆகும்போது Node.js யூஸ் பண்ணிக்கும். Node.jsல நிறைய விதமான கம்பைலேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது, பேக்கேஜ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், we can use it. ஸோ இதில் லைக் module.exports equals to ஒரு கான்ஃபிகரேஷன். அண்ட் இதில் வந்து என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? என்ட்ரி அப்படின்னா என்னன்னா,
லைக் எது வந்து என்ட்ரி ஃபைல். என்ட்ரி ஃபைல் வந்து index.js. ஓகேவா, ரைட். ஸோ index.js. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி ஃபைல். அவுட்புட் ஃபைல் என்ன வரணும் அதாவது என்னன்னா, இங்கே நான் பண்ணுற இந்த விஷயம்லாம் எங்கே போய் அவுட்புட்டாக சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இதே ஃபோல்டரில் script.js அப்படிங்கிற இந்த ஃபைல் இதில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக சேவ் ஆகும். ஸோ index.js எழுதுகிற எல்லா கோடும் script.jsல என்ன ஆகும், அவுட்புட்டாக வந்துடும். ஓகேவா. அண்ட் அதில் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாடியூல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, யூ கேன் ஹேவ் சம் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா, லைக் டிஎஸ் லோடர்னு இருக்கும், இதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ்லாம் எழுதணும். ஓகேவா. அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து TSX, TSJS இந்த ஃபைல்ஸை மட்டும் தான் டச் பண்ணணும், வேறு எந்த ஃபைல்ஸையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட். ரைட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நம்ம index.js இருக்கு அண்ட் லெட்ஸ் கிரியேட் index.html. ஓகேவா. இந்த HTML we can have லைக் h1 டேக்ல ஹலோ அப்படின்னு போட்டுக்கலாம். சும்மா இது டெமோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை பண்ணிட்டு script package.jsonல we can have a script called like webpack start webpack dev server. ஓகே. webpack dev server வேணும் அப்படின்னா we need to install some webpack. நான் இன்னும் இதுவுமே இன்ஸ்டால் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இதோடைய ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு வெப்பேக்கை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா package.jsனை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்டியாக ஒரு index.js இருக்குது அண்ட் HTML ஃபைல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பெரிய விதமான ஒரு கான்ஃபிகரேஷனை பண்ணலை. இப்போது வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் ஆல் திஸ் டிபெண்டன்சிஸ். இந்த டிபெண்டன்சிஸ் எங்கே இருக்குது, யா ஓகே. ஸோ npm install webpack. ஸோ webpack அப்படிங்கிறது என்னது, webpack npm அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை நம்ம நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலிமா we are going to install it. and also we are going to install webpack CLI. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே. ஸோ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அண்ட் குளோபலாக மட்டும் இல்லாமல் we can install it and locally. ஸோ npm install webpack CLI இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஓகே. ஸோ இது ரெண்டும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வாட் வி கேன் டூ இஸ், ஆக்சுவலாக நான் தெரியாமல் டிபெண்டன்சிஸில் ஆட் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, நான் ஆக்சுவலாக அது வந்து டெவ் டிபெண்டன்சிஸ் இருக்கணும். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் திஸ் திங். ஸோ npm install webpack dev server. டெவ் சர்வரையும் அது டெவலப்மெண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேக்கேஜ், தட் இஸ் கால்ட் webpack dev server. ஓகே. ஸோ இதுவும் இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் npm install TypeScript TS loader வேண்டாம், பிகாஸ் ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் இந்த விஷயமும் இருக்குது. ஓகே. ஸோ நவ் if you start npm run start அப்படின்னு போட்டிங்கன்னா it should compile and it should load in see hello அப்படின்னு வந்துருக்கும். இந்த ஹலோ வர வைக்கிறதுக்கு நாம் சார் இந்த மாதிரி பண்ணோம், பேசாமல் HTML போட்டாலே வந்துருக்குமே அப்படின்னா இல்லை, அது காரணம் வந்து இது கிடையாது. நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா. நவ் லெட்ஸ் இனிமேல் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ npm install simple peer, அந்த பேக்கேஜ் பேர் என்னது, simple ஓகே. npm install simple peer. ஸோ npm install simple peer. ஸோ simple peer இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த index.jsல what we can do is we can start writing the code for simple peer. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வேரியபிள்
peer equals to require simple peer அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வேரியபிள் peer is equals to new peer. இதில் வந்து we can pass some parameters so that இதில் initiatorக்குள்ள லொகேஷன் டாட், அதாவது என்னன்னா எப்பெல்லாம் வந்து எந்த யூஆர்எல் வந்துச்சுன்னா இந்த பியர் கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு we can have some, if we have location dot hash equals to init. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா we can have stream equals to நான் இது வேண்டாம், இப்போதைக்கு இது வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ சிம்பிள். இப்போ என்னன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு ஐடி வந்து இங்கே பாஸ் ஆகணும் அண்ட் பி வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு இது இப்போ நான் வந்து சர்வர் ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், மேனுவலாக இந்த ஐடியை காப்பி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒரே என்னுடைய ஓன் சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் சர்வர் ஐடி அண்ட் ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் திஸ் ஐடி. ஸோ அதனால் இந்த ஐடியை எனக்கு தெரியறதுக்கு ஐ வாண்ட் டு கீப் அ டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் லெட்ஸ் ஹேவ் அ இது வந்து லைக் மை ஐடி and let's have other id. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஸோ இது முடிஞ்சா இப்போ peer dot on signal. ஓகே, peer dot on signal function. Okay, so data console dot let data பண்ணிட்டு like what you can do is like document dot get element by id my id. so என்னோட id அதாவது சிக்னல் கனெக்ட் கிடைச்ச உடனே my id dot value is equals to data. கரெக்டா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சோல் ஆகுதுன்னு பார்ப்போம். console dot log data. so let's start over this. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் இங்கே சேவ் பண்ணால் இங்கே கம்பைல் ஆகுது. வேர் இஸ் மை ப்ரௌசர்? கன்சோல் பார்ப்போமா? என்ன எதுவுமே ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை. எஸ், இந்த இண்டெக்ஸ் டாட் HTML நான் சேவ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸை ஃபைனலாக கம்பைல் பண்ணி ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல எடுத்து வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆனால் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல இந்த இடத்த நம்ம ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் லோட் பண்ணணும். ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல SRC script.js. So let's see if it is working. Yes, it is working. See, script.js la இவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய ஃபைலில் இந்த இடத்துல we need to have some initiator. அந்த initiator உள்ள வச்சுட்டு you can have hash. You got it. And இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறோம். ஓகே, json dot stringify data. எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have some, அதாவது இந்த ஐடி எந்த ஐடினா இந்த ப்ரௌசருக்கான யூனிக் ஐடி. ஓகே, இந்த ப்ரௌசருக்கான யூனிக் ஐடி. ஃபர்ஸ்ட் சேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரௌசரையும் இன்னொரு ப்ரௌசரையும் லிங்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு டேட்டாவை அந்த ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுறோம், டேரெக்டாக ப்ரௌசருக்கு வித்தவுட் சர்வர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அதை அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வீடியோவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐடி கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இந்த ரெண்டு ப்ரௌசர் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ரௌசர் வந்து /init இருந்தால் மட்டும் தான் இந்த கோடு வரும். /init இல்லைன்னா கோடு வராது. ஏன் வராதுன்னா, இந்த இடத்துல வந்து நான் /init அப்படின்னு போட்டிருக்கேன். எப்போ இந்த பியரை வந்து இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இனிஷியேட்டர் வந்து இந்த #init இருந்தால் மட்டும்தான் இனிஷியேட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ திஸ் இஸ் மை, நான் இதுக்கு வந்து லேபிள் கொடுத்துக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு அது தெரியல. ஸோ திஸ் இஸ் மை ஐடி. ஓகேவா? திஸ் இஸ் ஓகே, நான் இங்கே ஒரு லேபிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளைண்ட் ஐடி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது ஏன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி வேண்டாம். லெட்ஸ் ஹேவ் a BR tag. ஓகே ஓகே, BR tag. ஸோ திஸ் இஸ் மை ஐடி, இந்த இடத்துல அதர் ஐடி. ஓகேவா? கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், let's have a ID called connect. Okay, index.js la let's have document.getElementById connect, sorry not connect, connect dot add event listener la click, அதாவது அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா we need to have a callback. Inside this callback what we can do, ஓகே இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணுன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே, அதர் ஐடியில் என்ன இருக்கும்? ஸோ document.getElementById, அந்த ஐடி பேர் என்னது? ஓகே, அதர் ஐடி. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து அதர் ஐடி. ஓகேவா? டாட் வேல்யூ, இது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். where other id equals to json.parse. ஏன்னா இது ஸ்ட்ரிங் ஃபைல் இருக்குல்ல, ஸோ அதனால we can put json.parse. ஓகே, ஸோ வந்துச்சா? இப்போ peer dot signal. ஓகே, அதர் ஐடி. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கிளிக் ஸ்பெல்லிங் தப்பா, சாரி தேங்க்யூ. ஸோ இப்போ இங்கே இருக்கு. இப்போ இந்த கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும்? அதர் ஐடியில் இருக்கிற இந்த டேட்டாவை எடுத்து கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வாட் வி கேன் டூ இஸ் we can have another text box. இங்க என்ன பண்ணலாம்? let's have a சரி, இது மட்டும் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல refresh and இங்கே இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு இஸ் இந்த ஐடியை எடுத்து இங்கே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கனெக்ட் கொடுக்க போகிறேன். கனெக்ட் கொடுத்தா என்ன ஆகும்? கெட்டிங் எனி எரர்ஸ், எதுவுமே ஆகலை. ஓகேவா? இதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, ஓகே கனெக்ட் கொடுத்த உடனே there is something called ice server சொல்லிட்டு ஒரு the trickle ice அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா, இந்த பியரையும் இந்த பியரையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கான்செப்ட்.
இந்த ட்ரிக்கிள் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ ஐடி. இந்த ஐடியை நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஐடிக்கு பாஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அன் ஐடி. இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா நான் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரௌசரோட ஐடி இது கிடச்சிருச்சு, இந்த ப்ரௌசரோட ஐடி இது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தே போத் கேன் கம்யூனிகேட். இதை நீங்கள் இப்படி காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு Node.js ஏபிஐ எழுதி, இல்லாட்டி PHPயில் நீங்கள் ஒரு ஏபிஐ எழுதி இந்த ஐடியை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் அதை ஒரு சின்ன ஒரு டேட்டாவை இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணி அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ தட் அப்படி கூட இது பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நான் அந்த Node.js சர்வராக எழுதுறதுக்கு எழுதி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இங்கே கனெக்ட் பண்ணால் இங்கே ஒரு ஐடி வரும் அண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் யாருக்கும் வராது. ஸோ இப்போது இந்த ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்தேன்னா இது ஒரு ஐடி கொடுக்கும். இந்த ஐடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேருடைய ஐடியும் 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. என்ன பண்ணுவாங்க அவங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டாவை அமிச்சா மட்டும் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் சென்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஐடி லைக் போஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட்ல இங்க பாரு. ஓகே, போஸ்ட்ல document dot get element by id post dot add event listener click பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா it should send like variable message is equals to document dot get element by id. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் என்னது? id message. ஓகேவா? id message dot value. இந்த வேல்யூவை பேர் டாட் சென்ட் அப்படின்னு கொடுத்து மெசேஜ். ஸோ இப்போ இந்த பியர் டாட் சென்டிங் கொடுத்தாச்சு. இப்போ பியர் டாட் ஆன் பியர் டாட் டேட்டா உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கால் பேக் வரணும். ஸோ இங்க அனுப்புற மெசேஜ் இங்க தான் வந்து நிற்கும். ஸோ ஒரே ப்ரௌசர்ல இல்லை, இன்னொரு ப்ரௌசர்ல. ஸோ இங்க அனுப்புற மெசேஜ் இங்க தான் வரும். ஓகே, ஸோ யூ வில் பி கிவிங் எ டேட்டா. இது என்ன பண்ணலாம்? document dot get element by id message dot text content plus, அதாவது ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ள டேட்டா பிளஸ் /n. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே ஐடி வந்துருச்சு. இதை காப்பி பண்ணுறேன். லைக் லெட் மீ ஓப்பன் திஸ் வித் 2 ப்ரௌசர். இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்காச்சு. ஓகே, இது 2 பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஐடி வந்துருச்சு. இதை காப்பி பண்ணி இங்கே போட்டாச்சு. அண்ட் இது வந்தாச்சு. இதையும் தூக்கி இங்கே போட்டாச்சு. இப்போ நவ் டூ ப்ரௌசர்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ நான் ஹாய் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கெட் ஹாய் ஹியர். ஹலோ அப்படின்னு அனுப்பிச்சோன்னா ஹலோ அப்படின்னு இங்கே வரும். செகண்ட் ப்ரௌசரில் ஏன் ஐடி கிடைக்கல அப்படின்னா, நான் இங்கே இனிஷியேட்டர் போடல. இங்கே பாருங்க, இங்கே மட்டும் தான் இனிஷியேட்டர் போட்டிருக்கேன். இங்கே இனிஷியேட்டர் போடல. ஸோ இந்த இனிஷியேட்டர் போட்டால் மட்டும்தான் ஐடி எடுத்தவொன்னே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போ வந்து
ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சோன்னா இங்கே ஹவ் ஆர் யூன்னு போகும். இந்த இடத்துல ஐ எம் ஃபைன் அப்படின்னு போட்டோன்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு இங்கே போகும். ஸோ நவ் திஸ் டூ ஆர் கனெக்டிங் பிட்வீன் டூ ப்ரௌசர்ஸ். சர்வரே இல்லாமல் ரெண்டு ப்ரௌசரை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ரியல் டைம் பியர் டு பியர் கனெக்ஷன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பியர் டு பியர் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அந்த டேட்டா அந்த ஐடி இருக்குதுல்ல, இந்த ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்னொரு இடத்துல கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு பிஹெச்பிலையோ நோட்.js நீங்கள் ஒரு வெப் API எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் வந்து டேட்டாவை வந்து யூ கேன் சென்ட் இட். ஸோ எல்லா ப்ரௌசர்லையுமே வி யூஸ் டு ஹாவ் சம்திங் கால்ட். சரி, ஓகே, இப்போ வந்து மெசேஜை கம்யூனிகேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஆடியோ அண்ட் வீடியோ. ஓகே, ஆடியோவையும் வீடியோவையும் எப்படி இங்கேருந்து அங்கே அனுப்புறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அது ரொம்ப சிம்பிளான விஷயம். தேர் சம்திங் கால்ட் நேவிகேட்டர் டாட், அது பேர் என்னது, வெப்கிட். அது இல்லை, திஸ் வில் ஒர்க் ஒன்லி ஆன் சேம் லோக்கல் நெட்வொர்க் ஆர் இல்லை. இந்த ஐடியை இப்போ இதே ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த ஐடியும் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து என்னோட இடத்துக்கு நீங்கள் யூ கேன் கம்யூனிகேட். திஸ் கால்ட் பியர் டு பியர் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ரௌசருக்கு அப்படி அங்கே ஒரு ப்ரௌசர் இருக்குன்னு தெரியணும். தட் இஸ் கால்ட் பியர் டு பியர். ஸோ there is something called WebKit get media user. WebKit get media user ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா, it will give access to your browserல இருக்கிற, ஸோ browserல இருக்கிற இதுல வந்து வீடியோ ட்ரூ and audio true. ஓகேவா? இது கொடுத்துட்டா என்ன ஆகும், இட் வில் கிவ் அ கால் பேக். கரெக்டா? இதுல ஸ்ட்ரீம் வரும். ஸ்ட்ரீம்னா என்னது, இந்த ஸ்ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் தான் we need to initiate this data. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, தூக்கி அப்படியே உள்ள போட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுது பாருங்க, fail to execute the navigator 3 arguments required but only 2%. என்னாச்சு, என்ன ஆர்குமெண்ட், இது ஒன்று இல்லையே, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இது, சாரி, எரர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், சாரி, எரர் கால் பேக், சக்சஸ் கால் பேக் அண்ட் எரர் கால் பேக். ஓகே, ஸோ எரர், அண்ட் இஃப் யூ ஹேவ் எரர், ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஸோ whenever I refresh this, permission denied. ஏன்னா நான் இந்த பர்டிகுலர் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து நான் என் கேமராவை ஆக்சஸ் பண்ணக்கூடாது பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் பிளாக் பண்ணி வச்சேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஸ்க் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ பேஜை ரீலோட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல திஸ் ப்ரௌசர் இஸ் ஆஸ்கிங் டு யூஸ் யுவர் மைக்ரோஃபோன் அண்ட் கேமரான்னு கேட்குது. இப்போ நான் அலோவ் கொடுத்தேன்னா என்ன ஆகும், நவ் யூ ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு அவைலபிள் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can, there's something called peer.stream. இதில் சாரி, peer.on. ஸ்ட்ரீம்குள்ள I can use function stream. Now I can create my video player. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து வீடியோ பிளேயர் வேணும், எம்டி வீடியோ. ஓகேவா? இந்த எம்டி வீடியோவில்
எம்டி வீடியோ இல்லை, இல்லை இது வேண்டாம். I can create my video on my own, like let my video player equals to document dot create element video. ஓகே, ஒரு வீடியோ பிளேயர் கிரியேட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் document dot body dot append child சாரி multiplayer my video. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீமை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we need to convert into media stream. There is something called media stream. இந்த மீடியா ஸ்ட்ரீம்னா என்னது? stream of media content. A stream consists of several tracks such as video or audio track. Each track is specified in the instance of media stream track. You can obtain the media stream object either by using the constructor or by calling media device.getUser media. அதாவது ஒரு வீடியோ பிளேயர் இருக்கு, இந்த பிளேயருக்கு வந்து நீங்க ஸ்ட்ரீம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கன்வெர்ட் இன்டு மீடியா ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த மீடியா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ப்ரௌசர் எல்லா ப்ரௌசர்லையும் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இந்த மீடியா ஸ்ட்ரீம் இல்லாம ப்ரௌசரே இருக்காது. ஸோ வேரியபிள் media stream equals to new media stream. Okay, media stream. இப்போ video dot src ஆப்ஜெக்ட் நீங்க வெறும் ஒரு 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 வீடியோ பிளேயர்ல ஒரு யூஆர்ல பாஸ் பண்றதா இருந்தா நீங்க வெறும் src மட்டும் கொடுக்கலாம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சோர்ஸ் ஆப்ஜெக்டே கொடுக்க போறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா we can give this media stream and finally we can start video dot play. ஓகேவா? so now if I எங்க பாது யா ஓகே, இது இங்க இருக்கு. இதை எடுத்து நான் இங்க சைடில் வச்சுக்கிறேன், நான் இங்கே சைடில் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் எனி டவுட்ஸ் ஸோ ஃபார். நான் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நாங்கள் யூடியூபே பார்க்கல. பெருசு யூடியூப் யா ஓகே, லாஸ்ட்டாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்கா? ஸோ இஃப் ஐ புட் ஸ்லாஷ் init command start video source line number 36. okay, why hello and hello na கொடுத்திருக்கேன். yeah ஓகே, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் எனக்கு என்னமோ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் என்னோட வீடியோ கேமரா ஆனில் இருக்கிறதுனால இந்த கேமரா இங்கே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த கேமராவை ஆஃப் பண்ணுறேன். லெட் மீ ஆஃப் திஸ் கேமரா or else I can delete this. ஓகே, நான் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஸோ இந்த இடத்துல இந்த இது இருக்குது. ஸோ நவ் ஐ காட் த ஐடி. நவ் கனெக்டட். ஸோ கனெக்ட் பண்ண உடனே okay, we need to pass the stream here. இந்த ஸ்ட்ரீமை இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே நம்ம பாஸ் பண்ணவே இல்லை. அதாவது ப்ரௌசர்லேருந்து நம்ம கேமராவோட ஃபீடை எடுக்கிறோம், ஆனால் அதை வந்து பியர்க்குள்ளே பாஸ் பண்ணவே இல்லை. பியர்க்குள்ளே பாஸ் பண்ணாமே நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தட் இஸ் த மிஸ்டேக். ஓகே, ஸோ
now I can open it. Connect. இப்போ ஒர்க் ஆகணும். Yes, so it is okay. Hello. Hi. Right, so this is how video conferencing works. நான் பேசுகிற ஆடியோ அங்கே கேட்குதான்னு தெரில, பட் ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ஓகே, இப்போதைக்கு நான் இது ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ this is the thing. ஸோ நான் இன்னும் ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீகேப் பண்ணிடுறேன் பிஃபோர் க்ளோசிங். லைக் இதுதான் வந்து பியர் டு பியர் கம்யூனிகேஷன். இந்த ப்ரௌசரில் இருக்க இந்த டேட்டா ஒரு ப்ரௌசருக்கு டைரெக்டாக போகுது வித்தவுட் எனி சர்வர். ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதுவே இந்த சர்வருக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லேக் இருக்கும். சின்ன லேக்லாம் இல்லை, நிறைய லேக் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பியர் டு பியர் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங், ஆடியோ கான்ஃபரன்சிங் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? வர ஆரம்பிச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட். ஓகே, நான் வந்து திருப்பி கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து வெப் பேக் மூலிமா நம்ம வந்து இந்த சிம்பிள் பியர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்பிள் பியர் வந்து ஒரு நல்ல பேக்கேஜ், நிறைய டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ சப்போர்ட் ஃபார் சிம்பிள் பியர். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால் பாருங்க, ஒரு மாதத்துக்கு 80,000 டவுன்லோட்ஸ் போகுது. அண்ட் 2 months ago தான் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் பேக்கேஜ். ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வி கேன் வெப் பேக் மூலமாக அதை வந்து இது பேக்கேஜ் பண்ணுறோம். அண்ட் ஓகே, ஸோ பியர் டு பியர் சிக்னல். ஸோ இந்த பியர் நீங்கள் வந்துருச்சுனாலே இதுக்கப்புறம் எல்லாமே ஈவெண்ட் தான். சிக்னல் அப்படின்றது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இந்த சிக்னல் அப்படின்ற ஈவெண்ட் வந்து இந்த ப்ரௌசரில் அந்த ப்ரௌசருக்கு வந்துச்சு அப்படின்னாலே அந்த ப்ரௌசர் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்ரி திங் இஸ் கால்ட் ஈவெண்ட் பேஸ்ட் திங். ஸோ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த சிக்னல் நான் ஆன் பண்ணி விடுறேன். ஸோ இந்த சிக்னல் அப்படிங்கிற வேர்டை இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த சிக்னலும் மேட்ச் ஆச்சுன்னா உடனே எப்போல்லாம் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்போல்லாம் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரே ப்ரௌசரில் அடுத்த ப்ரௌசரில். ஓகே, ஏன்னா இந்த கோட் வந்து 2 இடத்துல இருக்கும். இந்த ப்ரௌசர்ல இருக்கும், அந்த ப்ரௌசர்லேயும் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால இந்த ப்ரௌசர் நான் இந்த டாக்குமெண்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது அடுத்த ப்ரௌசரில் ஐ கேன் கனெக்ட் இட். ஓகேவா? கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் எல்லாமே வந்து ஈவெண்ட் பேஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற ஈவெண்ட் எப்பப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் இங்க இருந்து அந்த டேட்டா அங்கே போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் லைன்ஸ். கோட் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 43 லைன்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே யூஐ விஷயம் தான். லைக் அழகான ஒரு யூஐ, சைடில் ஒரு பாரு, யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்கன்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு, ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு. ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் யூஐயில் ஒர்க் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிளாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் இதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படி, இது 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். லைக் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஒரு டேட்டா இந்த கேமராலேருந்து ஸ்ட்ரீம் உள்ளே வருது. கரெக்டா? வர்ற இந்த ஸ்ட்ரீமை உங்களால் கிளவுட்லேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரௌசரில் தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரௌசரில் ரெக்கார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் FFmpeg. ஓகே, FFmpeg அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வீடியோவை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு லைப்ரரி. ஓகேவா? லைக் இந்த FFmpeg வச்சா நிறைய வேலை நடக்குது. நீங்கள் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேரு,
அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோல ஃபில்டர் அப்ளை பண்றீங்கல்ல, மொபைல் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு. அதுல நீங்க ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ மேல ஃபில்டர் எல்லாம் அப்ளை பண்றீங்கல்ல, இந்த மாதிரியான ஃபில்டர் எல்லாம் நீங்க வந்து இந்த FFmpeg அப்படிங்கிற இந்த ஒரு பேக்கேஜ் வச்சுதான் நம்ம பண்றோம். இந்த FFmpeg ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு மேல ஒரு வாட்டர் மார்க் வைக்க முடியும், அதை கிராப் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், ஃபில்டர் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூ கேன் டூ திஸ் வித் FFmpeg. ஓகேவா? இந்த FFmpeg நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர்ல வச்சுட்டு சர்வர்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரீமை நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து we need to send it for stream. ஸோ அது என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரீம் வர 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 இங்க இருந்து டேட்டா வந்து பின்னாடி போயிட்டே இருக்கும். போக போக நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வாங்கி we can convert into .mp4 ஆவோ இல்லை .mpv ஆவோ நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ஜூம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ஆனா ரெக்கார்டிங் நீங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்ட் வந்து கன்வெர்ட் ஆகும், வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு நேரம் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு, மீட்டிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எப்போ மீட்டிங் முடியும்னு தெரியாது. ஸோ அதனால ஸ்ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வர ஸ்ட்ரீம்ஸை அதை வாங்கி உள்ள வச்சுக்கும். வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மீட்டிங் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த FFmpeg அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி .mp4 ஆவோ .mov ஆவோ உங்களுக்கு வெளியில எடுத்து ஒரு அவுட்புட்டா கொடுக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு ரெக்கார்டிங். ஒன்று நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அதை லோக்கல் சிஸ்டம்லேயே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனாக பண்ணீங்கன்னா லைக் வெப் அப்ளிகேஷனாக பண்ணீங்க அப்படின்னா ப்ரௌசர்லேருந்து அந்த டேட்டாவை நீங்கள் சர்வருக்கு அமிச்சு சர்வரில் வச்சு தான் அதை என்கோட் பண்ணணும். அப்படின்னா அமேசான் AWSல வந்து நீங்கள் ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் போட்டு அந்த லேம்டா ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீமை ரிசீவ் பண்ணி ஏதாவது ஒரு S3 ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் ரைட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர அவுட்புட் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது ரெக்கார்டிங். மல்டி ஸ்ட்ரீம் அண்ட் மல்டி கிளைண்ட் கனெக்ட் பண்ண எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் மாஸ்டர் அண்ட் ஹாஸ்ட் அண்ட் கிளைண்ட். ஓகேவா? ஹாஸ்ட் என்னன்னா அந்த கிளைண்டோட ஐடியை வந்து நீங்க எடுத்துட்டு போய் எத்தனை இதுல வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரௌசர்ல இருந்து வர ஒரு கிளைண்ட் இருக்குல்ல, ரைட்? ஸோ இப்போ இந்த ப்ரௌசர்லேருந்து வர இந்த ஒரு ஐடி இருக்குது. இந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் நான் எத்தனை இப்போ நான் இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு கனெக்ட் கொடுக்குறேன். ஓகே ஓகே அண்ட் இது சரி இது கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சரி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை வந்து லைக் இங்கே ஒரு ஐடி மட்டும் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். What you can do is you can connect multiple IDs here. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு நிறைய ஐடிஸை உள்ள வச்சு you can create an array. ஓகேவா? அந்த மாதிரியும் நம்மளால பண்ண முடியும். ஸோ தட் என்ன பண்ணலாம், ஆனால் கான்செப்ட் தான், ஒரு ஹாஸ்ட் மல்டிபிள் கிளைண்ட், யாராவது ஒருத்தர் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அந்த ஒருத்தர் பண்ற ஸ்ட்ரீமை வந்து எல்லாரும் லிசன் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களோட கேமரால இருந்து வர வீடியோ இவங்களோட கேமரா. ஸோ 1-to-1 அப்படிங்கிறது பாசிபிள். இங்க என்னன்னா 1-to-many அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். தட் இஸ் கால்ட் அரே மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வச்சு நிறைய கிளைண்ட் ஐடிஸை உள்ள வச்சு we can instantiate. ஓகேவா? கண்டிப்பா நம்ம அதோட டெமோ வந்து இன்னொரு லைவ்ல பார்க்கலாம். ஸோ கோட் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓகே,